நான் தான் முதல் வந்து கௌரவ முன்னாள் நீதியரசர் என்ன சொல்றது இளஞ்செழியன் அவர்கள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரசனுடைய கட்சியில முதன்மை வேட்பாளர், அதாவது வடக்கு மாகாண முதலமைச்சர் முதன்மை வேட்பாளராக வந்து களமிறங்கப்பான்னு சொல்லி முதல் வீடியோ விட்டவன் நான். ஆனா அதுல வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நீங்க பொய் தகவலை சொல்றீங்கன்னு சொன்னீங்க. நான் அதோட அது சம்பந்தமா பேசாம விட்டுட்டேன். ஆனா அதுக்கு பிறகு வந்து எல்லா ஊடகமும் இந்த சொல்றது நம்முடைய கௌரவ முன்னாள் நீதியரசர் இளஞ்செழியன் அவர்கள் தொடர்பாக வந்து ஏகப்பட்ட வீடியோ பதிவுகள் செய்கிறாங்க. தெளிவாக வந்து புரிஞ்சு கொள்ளுங்க. நிச்சயமாக நான் இந்த வீடியோ ஊடாகவே கௌரவ முன்னாள் நீதிமன்ற நீதியரசர் என்ன சொல்றது இளஞ்செழியன் அவர்கள்ட்ட ஒரு வேண்டுகோளாவே வைக்கிறேன் சார். நீங்க எப்படியாவது யார் கட்சியிட்டேனாலும் ஒரு மக்கள் என்ன சொல்றது மக்களுக்கு சார்பான கட்சியோட இணைஞ்சு, இல்லைன்னு சொன்னா தனி கட்சினாலும் பரவாயில்ல சார், போட்டிடுங்க சார். வடக்கு மாநிலத்தில் வந்து முதலமைச்சர் தேர்தலில் வந்து போட்டிடுங்க. இப்போ நீங்கள் இந்த கட்சியெலாம் சேரணும் இல்லை. இப்போ ஊசி கட்சியில் சேரும் பொழுது வந்து சில விமர்சனங்கள் வைப்பாங்க, இன்னொரு கட்சியில் சேரும்பொழுது சில விமர்சனங்கள் வைப்பாங்க. சரி சார், தனிப்பட்ட முறையில் நீங்கள் தேர்தலில் நீங்களுங்க சார். உண்மையாகவே உங்களோட மக்கள் வந்து கடுமையாக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்த மக்களும் உங்களுக்கு அரசியலுக்கு வந்தால் ஓட்டு போடுறதுக்கு அனைவருமே ஒற்றுமையாக உங்களுக்கு போடுறதுக்கு தயாராக இருக்காங்க வடக்கு மாகாணத்தில். நிச்சயமாக உங்களோட வருகையை வந்து ஒட்டுமொத்த மக்களுமே எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. உங்களோட பக்கத்துலேருந்து ஒரு நியாயமான ஒரு இதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஊடகங்கள்ல இருந்து வர பொய் செய்திகள் எதுவுமே அடிக்கடி நம்ம வந்து தேவையில்லாத பேச்சுக்கள் வராமல் பார்த்துக்கொள்ளலாம் சார். நீங்கள் நான் அரசியலில் வர போகிறேன் இல்லை வரையில சார்ன்னு சொல்லிடுங்க. இல்லை உங்களுக்கு நான் சொல்கிற அளவுக்கு தகுதி இல்லை சார், ஆனால் இது ஒரு வேண்டுகோளாகவே வைத்துக்கொள்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஓப்பனாகவே அறிவிச்சிருங்க சார், நாங்கள் வருவேன், அரசியலுக்கு வருவேன் இல்லை வரமாட்டேன்னு சொல்லிடுங்கன்னு சொன்னால் உங்களை சுற்றி வந்து இப்போ நீங்கள் அரசியலுக்கு வராரு இந்த கட்சியோட சேரப்படான்னு சொல்லி விமர்சனங்கள் வைக்கிறத விட அதை அப்படியே விட்டுருவாங்க. என்னை பொறுத்த மட்டும் எந்த கருத்து ஏன்னு சொன்னால் ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாரு, நீங்க அரசியலுக்கு வந்தா தான் அப்படியே விலகிக் கொள்றதா. அப்ப அப்படி இருக்கும் பொழுது வந்து சார் நீங்க வரும் பட்சத்துல வந்து தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது நன்மை பயக்கும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வந்தா ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் வந்து உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதன் அடிப்படையில் வந்து இந்த வீடியோ ஊடாகவே சொல்லிக் கொள்றேன். ஏன்னா நான் முதல் நான் தான் இந்த பிரச்சனை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனன் கட்சி சார்பாக வந்து சொல்லியிருந்தேன். கட்சியில வந்து முதன்மை வேட்பாளராக வந்து கௌரவ முன்னாள் நீதிமன்ற நீதியரசர் இளஞ்செழியன் அவர்கள் வந்து வேட்பாளர், அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக வந்து போட்டியிட போறாருன்னு சொல்லியிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக வந்து இப்ப எல்லா ஊடகங்களும் இது சம்பந்தமா பேச வலிக்கிட்டாங்க. சந்தோஷம். இப்படி பேச 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 சில நேரங்கள்ல வந்து அவர் என்ன சொல்றது போட்டியிட வாய்ப்பு இருக்கு. முதலமைச்சர் தேர்தலில் வந்து வடக்கு மாநில தேர்தலில் வந்து போட்டியிட வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து அனைத்து சட்டங்களையும் படித்த நீங்கள் அதன் அடிப்படையில் வந்து இவ்வாறான நபர்கள் வந்து இந்த என்ன சொல்றது எங்களை தமிழ் மக்களை ஆள்றதுக்கு முழுமையான தகுதி வாய்ந்த நீங்கள் வந்து இந்த கட்சி பேதங்கள் இல்லாமல் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய என்ன சொல்றது உரிமைகளையும் தமிழ் மக்களுடைய தேவைகளையும் அறிந்து செய்யப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சட்டம் உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்களுக்கு எவ்வளவுத்துக்கு அந்த சட்டம் நீண்டு போகும்ன்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் வந்து உங்களை ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் எதிர்பார்க்குறாங்க, நிச்சயமாக நாங்களும் எதிர்பார்க்குறோம்.